உண்மையை ஏற்க தயாராக இல்லாதவர்க்கு அந்த உண்மையை புரிய வைக்க முடியாது. தோல்வி மிகப்பெரிய ஆசிரியன். நீ அவற்றிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பாடங்கள் நீ கற்றுக்கொள்ளும் வரை திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மனிதனும் 2 போர்களை நடத்துகிறான். ஒன்று உலகில், மற்றொன்று தனக்குள். எதிர்மறையான சூழ்நிலைகளில் நேர்மறையான மனப்பான்மை வைத்திருப்பதே வலிமையின் அர்த்தம். உன் எதிர்காலம் நீ நிர்ணயிக்கும் இலக்குகளால் அல்ல, திரும்ப திரும்ப நீ செய்யும் பழக்கங்களால் உருவாகிறது. சிலர் உன்னை வெறுப்பார்கள், நீ சரியாக இருப்பதால் அல்ல, நீ வித்தியாசமாக இருப்பதால். ஒரு மனிதனை அவன் செய்த தவறுகளுக்காக தீர்ப்பிடாதே, அவன் அவற்றை எப்படி சரி செய்கிறான் என்பதை வைத்து தீர்ப்பிடு. நேர்மையான மனிதனை ஏமாற்றலாம், ஆனால் அவனை முட்டாளாக்க முடியாது. வலிமையாக இரு. நீ இன்னும் எப்படி சிரிக்கிறாய் என்று எதிரிகளை ஆச்சரியப்படவை. உங்கள் நாய் உங்களை நோக்கி குறைக்க ஆரம்பித்தால் வேறு யாரோ அதற்கு உணவு கொடுக்கிறார்கள் என்று அர்த்தம். வாழ்க்கையில் தவறான முடிவுகளை தேர்ந்தெடுக்க விரும்பினால் எல்லோரிடமும் ஆலோசனை கேளுங்கள். முட்டாள் மனிதன் எப்போதும் அதிகமாக பேசுவான். ஒரு மனிதனின் குணத்தை அவன் எதை பார்த்து சிரிக்கிறான் என்பதிலிருந்து அறியலாம். பிரச்சனையை சரியாக வரையறுத்தால் தீர்வு கிட்டத்தட்ட கிடைத்துவிடும். உலகில் மிகவும் சுதந்திரமான மனிதன் யாரென்றால் மறைக்க எதுவும் இல்லாதவன். எதிரியின் வலிமையை அவனையே தோற்கடிக்க பயன்படுத்து. பாம்பை வேறொருவரின் கையால் பிடிப்பது போல. உனக்கு மீன் பிடிக்க தெரியவில்லை என்பதற்காக கடலை குற்றம் சாட்டாதே. உன் எதிரிகளை மன்னித்துவிடு, ஆனால் அவர்களின் பெயரை மறக்காதே. முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டால் முட்டாள்தனமான பதில்கள்தான் கிடைக்கும். உண்மை எப்போதும் தவறாகாது. யாரும் கேட்காவிட்டாலும் சரியே. 2 காதுகளை விட ஒரு கண் அதிக உண்மையை காணும். உன்னை மற்றவர்களோடு ஒப்பிடாதே. சூரியனும் சந்திரனும் போல் உன் நேரம் வரும்போது நீயே பிரகாசி. உன் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு, அவற்றை புத்திசாலித்தனமாக பயன்படுத்து. உன் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை எளிதாக்காதே, அவர்கள் பலவீனமாகி விடுவார்கள். மூடிய மனதை கொண்டவர்களின் பிரச்சனை என்னவென்றால் அவர்களின் வாய் எப்போதும் திறந்திருக்கும். கோழை தன்னை சார்ந்திருப்பவர்களோடு சண்டையிடுவான், எதிரிகளோடு அல்ல. பறக்க முடியாவிட்டால் ஓடு, ஓட முடியாவிட்டால் நட, நடக்க முடியாவிட்டால் தவழ். ஆனால் எதுவாக இருந்தாலும் முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இரு. என்னால் முடியும் என்று சொல்பவனும் என்னால் முடியாது என்று சொல்பவனும் இருவரும் ஒன்றே. தூய்மையான இதயத்துடன் எல்லாவற்றையும் செய். எதிர்பார்ப்பு எதுவும் வைக்காதே. பெரிய காரியங்கள் செய்ய முடியாவிட்டாலும் சிறிய காரியங்களை சிறப்பான முறையில் செய். உன் மனதில் வெற்றி பெற்றால் நிஜத்திலும் வெற்றி பெறுவாய். நடந்தவைகளை அதிகமாக யோசிப்பதால் உன் சொந்த அமைதியை நீயே கொள்கிறாய். எப்போது வேண்டுமானாலும் முடிந்துவிடக்கூடிய வாழ்க்கைக்காக நாம் அதிகமாக போராடுகிறோம். அனைத்து பூக்களையும் கிள்ளி எறியலாம், ஆனால் மீண்டும் வசந்தம் வருவதை தடுக்க முடியாது. சிலர் உன் வழியில் எப்போதும் கற்களை வீசுவார்கள். நீ புத்திசாலி என்றால் அதை வைத்து வீட்டை கட்டிக்கொள். சிலர் மற்றவர்களின் குறைகளை சுட்டி காட்டுவார்கள், ஆனால் தங்கள் குறைகளை காண மறுப்பார்கள். பணம் ஒரே ஒரு மொழி மட்டுமே பேசும். இன்று நீ என்னை காப்பாற்றினால் நாளை நான் உன்னை காப்பாற்றுவேன். பெரும்பான்மையினர் ஏற்றுக்கொண்டாலும் பொய் உண்மையாகாது, தவறு சரியாகாது, தீமை நன்மையாகாது. உன் மனதை சரி செய்தால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியாக அமையும். தவறிழைத்துவிட்டு தங்கள் செயல்களில் தவறு இல்லை என்று நினைப்பவரை யாராலும் மாற்ற முடியாது. ஆட்டினால் வழி நடத்தப்படும் சிங்கங்களின் படைக்கு நான் அஞ்சமாட்டேன். சிங்கத்தினால் வழிநடத்தப்படும் ஆடுகளின் படைக்கு நான் அஞ்சுவேன். உண்மையான வார்த்தைகள் இனிமையாக இருக்காது, இனிமையான வார்த்தைகள் உண்மையாக இருக்காது. முட்டாள் மனிதர்கள் எப்பொழுதும் தவறான மனிதர்களை சரியாக நடத்துவார்கள், சரியான மனிதர்களை தவறாக நடத்துவார்கள். முழு கதையை அறியாமல் யாரையும் ஆதரிக்காதே. சிலர் மற்றவர்களை கெட்டவராக காட்டுவதில் மிகவும் திறமையானவர்கள். ஏமாறுவதற்கு 2 வழிகள் உண்டு. ஒன்று இல்லாததை நம்புவது, மற்றொன்று இருப்பதை நம்ப மறுப்பது. 3 தைரியமான முடிவுகள்: மௌனம், இல்லை என்று சொல்வது, விலகிச் செல்வது. உண்மையை அழிக்க முடியாது, பொய்யாலும் வஞ்சகத்தாலும் மட்டுமே மறைக்க முடியும். போர் புரியும் குதிரைகள் திருமண விழாக்களில் நடனமாடாது. வாழ்க்கை என்பது நாம் வேறு திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கும் போதே நமக்கு நடப்பது. மனிதர்களை மதி, ஆனால் அவர்களின் அடிமையாகி விடாதே. வேறொருவரின் வெளிச்சத்தில் நிழலாக வாழாதே.
இந்த பூமியிலேயே மிகவும் ஆபத்தான உயிரினம் போலியான நண்பன். புத்திசாலி மனிதன் எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவான். கேள்வி கேட்க தைரியமுள்ள மனிதன் எப்போதும் குருடனாக வாழ மாட்டான். அனைத்து நிகழ்வுகளிலும் அழகை காணும் திறன் உள்ளவன் எப்போதும் முதுமையடைவதில்லை. புத்திசாலி மனிதன் எல்லோரிடமிருந்தும் கற்றுக்கொள்வான், தன் எதிரிகளிடமிருந்தும் கூட. வலியும் கோபமும் அளவுக்கு அதிகமாகும் போது தைரியசாலி சிரிக்க ஆரம்பிப்பான். நாம் எவ்வளவு உயர பறக்கிறோமோ பறக்க முடியாதவர்களுக்கு நாம் அவ்வளவு சிறியதாக தெரிகிறோம். உண்மையான நண்பன் உலகம் முழுவதும் விலகும் போதும் உடனிருப்பவன். சுய கட்டுப்பாட்டை கற்றுக்கொண்டால் எதையும் வெல்லலாம். என் மதம் மிகவும் எளிமையானது. அன்பே என்னுடைய கடவுள், கருணையே என்னுடைய மதம். மாற்றம் என்பது வழி கொடுக்கக்கூடியது அல்ல, மாற்றத்தை எதிர்க்கும் போது மட்டுமே வழி தரும். உன் கவனத்தை நீயே கட்டுப்படுத்தாவிட்டால் உன் வாழ்க்கை உன்னுடையது அல்ல. நீ சொல்லப்போவது மௌனத்தை விட அழகாக இருக்கும்போது மட்டுமே வாயைத் திற. புத்திசாலி மனிதன் வெல்வதற்காக எப்போது போர்க்களத்தில் இருந்து விலக வேண்டும் என்பதை அறிவான். உன் மனதை விட வேகமாக உன்னை கொல்வது வேறெதுவும் இல்லை. உன் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களுக்காக கவலைப்படாதே. மனிதர்கள் மதத்தை நம்புகிறார்கள், ஆனால் அதன்படி வாழ்வதில்லை. நம்புவது எளிது, நடப்பது கடினம். நடக்க துவங்கும் போதே வழி தெரியும். தெளிவு செயலுக்கு முன் வராது, செயலிலிருந்தே வரும். வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ நிழல் அவ்வளவு இருண்டிருக்கும். மீண்டும் தொடங்குவதற்கு அஞ்சாதே. உன் புதிய கதை உனக்கு இன்னும் பிடிக்கலாம். பறப்பதற்கு யாரிடமும் அனுமதி கேட்காதே. சிறகுகள் உன்னுடையது, வானம் யாருக்கும் சொந்தமில்லை. மிகவும் கடினமான போர் உன் பழைய பழக்கங்களுக்கும் உன் புதிய தரங்களுக்கும் இடையே நடக்கும். பழைய சாவிகள் புதிய கதவுகளை திறக்காது. தற்காலிக சுகத்திற்காக உன் எதிர்காலத்தை வீணாக்காதே. சில நேரங்களில் வாயை மூடிக்கொண்டு கண்களை திறந்து வைத்திருப்பதே சிறந்தது. உண்மை எப்போதும் இறுதியில் வெளிவந்துவிடும். முட்டாள்கள் கத்தியை எடுத்து மனிதர்களின் முதுகில் குத்துவார்கள். புத்திசாலிகள் கத்தியை எடுத்து கயிற்றை அறுத்து முட்டாள்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வார்கள். அறிவின் நோக்கம் செயல்பட வேண்டும். அறிவிற்காக மட்டுமல்ல, அனைத்திற்காகவும். தலைவனின் உண்மையான சக்தி கட்டுப்படுத்துவதில் இல்லை, மற்றவர்களை உயர வைப்பதில் உள்ளது. பழைய உன்னை அழித்துக்கொள், இல்லாவிட்டால் அது உன்னை அழித்துவிடும்.